சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு 10 ரூபா 2 ரூபா மியூல் காயின்ஸு சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த டீட்டெயிலையும் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. அந்த எது மியூலுன்றது அந்த எப்படி வரும், இந்த 2 ரூபாவில் எப்படி இருக்குது, இந்த 10 ரூபாவில் எப்படி இருக்குதுன்னு நேரில் பார்த்துடலாம். அந்த மாதிரி காயின்ஸ் உங்கள்கிட்ட இருந்தோன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து 10 ரூபா காயின்ஸை பற்றி பார்த்துடலாங்க சார். 10 ரூபா காயினு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி காயின்ஸ் இருந்தானா நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுத்து எத்தனை காயின்ஸ் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். 15 கோடு இருக்குங்களா, பேக் சைடில் 15 கோடு இருக்கும். கீழே ரவுண்ட் ஷேப்பில் எழுத்து இருக்கும். மேலே பாரத் இந்தியான்னு சொல்லி ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கோம். சத்தியமே ஜெயத்தை போட்டிருக்குது. கீழே வருஷம் வந்து 2009. இதுதான் முக்கியமாக கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. வருஷம் 2009வது வருஷம் இருக்கணும். பாரத் இந்தியான்றது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது வந்து நார்மல் காயின்ஸ். இது வந்து நார்மல் காயின்ஸு. இதோட விலை வந்து 10 ரூபானா 10 ரூபா தான். இதுதான் மியூல் காயின்ஸ். 15 கோடு இருக்குது, 10ன்னு எழுதி இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் எழுத்து இருக்குது. காயின்ஸ் பிரித்து பார்த்துடலாம். இதில் பாரத் இந்தியான்றது வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. வருஷம் 2009ன்னு இருக்குது. இது வந்து 2 ரூபாவில் அச்சடிச்சது. அதாவது 2 ரூபாவில் வந்து டை வந்து 10 ரூபா 10 ரூபா காயின்ஸுக்கு அடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, இது எஸ்டிமேட்டில் சாம்பிள் காட்டுறதுக்காக வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, பாரத் இந்தியான்றது ஸ்ட்ரைட் லைனில் இருக்குதா. பாரத் இந்தியான்றது ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி பாரத் இந்தியான்னு ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. அசோக சின்னமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வருஷமும் இதில் வருஷமும் 2009. இதில் வந்து இந்த டை வந்து இதில் அடிச்சிருப்பாங்க. அதனால இது மியூல் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி 10 ரூபா காயின்ஸில் வந்து இது காப்பரு, இது ஸ்டீலில் வந்து பாதி வருஷமும், காப்பர்லையும் அதாவது பித்தளை காப்பர்லையும் பாதி எழுத்து இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி, வருஷம் பாதியில் இருக்குது. ஆனால் இந்த 10 ரூபால அப்படி இருக்காது. பார்த்துக்குங்க. இந்த 10 ரூபா பாருங்க, இது நார்மல் காயினு, இது ரேர் காயினு. பாரத் இந்தியான்றது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்து நார்மல். அதே மாதிரி 2009ன்றது வந்து இந்த கீழே இருக்கு பாருங்க, இந்த ஸ்டீல் பிளைட்டுக்கும் பித்தாளை பிளைட்டுக்கும் கீழே இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒட்டி பாதி பாதி இருக்கும். பாதி நம்பரு, கால்வாசி நம்பர் மேலே இருக்கும், முக்கால்வாசி நம்பர் கீழே இருக்கும். இது ரேர் கேட்டகரியில் வரும். இது காமன். இது வந்து இதோட இந்த காயின்ஸுக்கு சாம்பிளுக்காக இது காட்டியிருக்கிறேன். இது வந்து இன்னைக்கு சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், கேட்டு வாங்கிக்கலாங்க சார். இந்த மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குது, 2 பீஸ் வச்சிருக்கிறேன். பார்த்துக்குங்க, தெரியுதுங்களா நம்பரு. 2 பீஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாங்க சார்.
ரெண்டு பீஸ் தான் இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் புக்கிங் பண்றவங்களுக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இது 2 ரூபா டை. வருஷம் 2008 வருஷம் இருக்கணும். இது வந்து 9. இது காமன். இது சாம்பிளுக்காக நான் இந்த காயின்ஸை வச்சிருக்கிறேன். 2008 வருஷம் இருக்கணும். பாருங்க காட்டுறேன். இதுல வந்து பாரத்ன்ற இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குதா, இதுல ரவுண்ட் ஷேப்ல இருக்குது. அதாவது இது 2009 வருஷம், 2008 வருஷம் காயின்ஸ் இருக்குது இல்லைங்க. அதுல பாருங்க இந்த பாரத் இந்தியன்றது ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதே அசோக சின்னம். இந்த வருஷம் மட்டும் தான் இது வந்து சாம்பிளுக்காக வச்சிருக்கிறேன். இதுதான் மியூல். இது 2008 வருஷம். இது 9. இது சாம்பிளுக்கு. இதே மாதிரி 10 ரூபா காயின்ஸ்ல 15 கோடு இருக்கும். அதுல வந்து 2008 வருஷம் காயின்ஸ் எடுத்து பாருங்க. உங்கள்கிட்ட இருந்தானா இந்த மாதிரி 2 ரூபா டை வந்து இது 10 ரூபா டை வந்து இந்த 2 ரூபால அடிச்சிருப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? இங்க பாருங்க, பாரத் இந்தியான்றது ரவுண்ட் ஷேப்ல இருக்குங்களா, இது ரவுண்ட் ஷேப்ல இருக்குது. இது இந்த டை மாதிரி இந்த 2 ரூபா வந்து இந்த டை மாதிரி இருக்கணும். பாரத் இந்தியான்னு ஸ்ட்ரைட்ல இருந்தானா இது நார்மல் காயின். ரவுண்ட் ஷேப்ல இருந்ததுன்னா இது மியூல். இது நார்மல், இது மியூல். பாருங்க 10 ரூபா காயின்ஸ் ரவுண்ட் ஷேப்ல இருக்குதா, அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும். வருஷம் வந்து இது 2009. இதுக்கு சாம்பிளுக்கு, அதாவது இதுக்கு புரியணும்னு சொல்லி தான் இது சாம்பிளுக்கு போட்டிருக்கிறேன். 2008 வருஷம் இருக்கணும். இந்த 2 ரூபால உங்கள்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணுங்க. 2ன்னு போட்ட விரல் காட்டின 2 ரூபால தான் இந்த மியூல் வரும். 2008 வருஷத்துல தான் இந்த மியூல் வரும். இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 2 பீஸ் இருக்குது. இதுவும் 2 பீஸ் இருக்குது. வேணுமானா வாங்கிக்கலாம். அதாவது இங்க 10 ரூபா இல்லைன்னா இப்படி கூட வாங்கிக்கலாம். சேர்த்து வைக்கிற கலெக்ஷன் பண்றவங்களுக்கு இது யூஸா இருக்கும். 10 ரூபால ஒன்று ஒரு மியூலு, 2 ரூபால ஒரு மியூலு. 2 செட்டு இருக்குது. இதே மாதிரி 2 செட்டு இருக்குது. வேணுமானா ஃபோன் பண்ணி கேளுங்க, கொடுத்துட்றேன். ரேட்டு என்னன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நான் நீங்கள் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரேட் சொல்லிடுறேன். பிடிச்சிருந்தேன்னா வாங்கிக்கலாங்க சார். கூப்பிடுங்க சார்.